நம்ம இன்னைக்கு highly requested வீடியோ தான் பார்க்க போறோம். KFC chicken எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நிறைய फ्रेंड्स ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காகவே நான் வந்து இத ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம வீட்ல செய்யும்போது chicken வந்து வேற மாதிரி இருக்கும். அதேவே நம்ம KFC ல வாங்கி சாப்பிடும்போது வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் மாறாம வரணும்னா கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது நீங்க பெர்ஃபெக்ட்டான ரெசிபியை பண்ண முடியும். ஹாய் फ्रेंड्स, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனை வந்து ஸ்கின்னோடவும் யூஸ் பண்ணலாம், இல்லை தோல் நீக்கின சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப் அளவு மோர் சேர்த்துக்கோங்க. மோர் இல்லைன்னா 1/2 கப் அளவு தயிரில் 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மோர் சேர்த்து நம்ம சிக்கனை இது போல் கலந்து வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸி ஆகும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது 5 மணி நேரம் நல்லா ஊறணும், அப்போ தான் சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பவுடருக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் வகைகள் எல்லாமே வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. கடைசியாக இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மோரில் ஊற வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை வந்து மோர்ல இருந்து வெளியில் எடுத்துட்டு இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் பண்ணணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் கூட வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஊறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு மைதா மாவு இருக்கும். இது கூடவே பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை வச்சு நல்லா திருகி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் நல்லா வந்து எல்லா மாவுலையும் படணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை ஒவ்வொரு பீஸா எடுத்து இதில் முக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மாவை இது போல சிக்கன் மேலே தூவி விடுங்க. சிக்கனை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதில் நிறைய பேர் வந்து வெளியில் இருக்க அந்த கோட்டிங்காக கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் உடச்சி சேர்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டான KFC டேஸ்ட் கிடைக்காது. இதே போல் பண்ணுங்க, நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். KFCயில் கிடைக்கிற சிக்கனுடைய அந்த வெளியில் இருக்க கோட்டிங் வந்து இந்த மாதிரி மைதாவில் முக்கி எடுக்கும்போது தான் வரும். இதே மாதிரி மீத இருக்க எல்லா சிக்கன் பீசஸையும் மைதாவில் முக்கி எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ எல்லா பீசஸையும் மைதாவில் முக்கி வெளியில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்ல மாவு, அந்த மாவை இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம ஈரத்தோடு இருக்க சிக்கனை போட்டு முக்கி எடுத்ததுனால அதிகமாக கட்டிகள் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கட்டிகள் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால இது போல் ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 2வது கோட்டிங் இந்த மாவில் தான் முக்கி எடுக்க போகிறோம். அதனால இந்த மாவை இது போல் ரெடி பண்ணி வச்சிருங்க. புது மாவு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க மாவையே இது போல் ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கப்பி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவை அதே அகலமான பாத்திரத்துக்கு மாத்திருங்க. இப்போ இந்த மாவு 2வது கோட்டிங்க்கு தயாராக இருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஏற்கனவே மைதாவில் முக்கி வச்சிருக்க சிக்கன் எடுத்து
நல்ல சில்லுன்னு இருக்க ஃப்ரிட்ஜ் வாட்டரில் இது போல் முக்கிடுங்க. தண்ணி வந்து நல்ல கூலிங்காக இருக்கணும். முக்கி எடுத்த சிக்கனை மறுபடிக்கும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிட்டு இது போல் மாவை மேலாப்பில் தூவிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். சிக்கனை ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. நல்லா இது போல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கோட் ஆகணும். அந்த சிக்கனில் மாவு நல்லா ஒட்டி பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான வெளி லேயர் கிடைக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா சிக்கனையும் ஃப்ரிட்ஜ் வாட்டரில் முக்கிட்டு அதுக்கப்புறமா இது போல் 2வது கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக பொரிச்சிடலாம். 2வது கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், இது போல் சிக்கனை வந்து நல்லா டேப் பண்ணிடணும். அதாவது வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் சிக்கனை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டார்டிங்கில் கோட்டிங் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு சிக்கனை இது போல் 2 பக்கம் திருப்பி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒவ்வொரு பேட்ச் வைஸாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு பேட்ச்லையும் ஒரு 4-5 சிக்கன் பீஸ் மட்டும் சேர்க்குறேன். சேர்த்த உடனேவே நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சிக்கன் அதிகமான எண்ணெய் குடிச்சிடும். அதே மாதிரி மொறுமொறுவாகவும் வராது. சிக்கன் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் 2 பக்கம் திருப்பி விட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. அதிகமான அளவு சிக்கன் சேர்த்துருக்கீங்கன்னா அதிகமான நேரம் பொரிச்சுக்கோங்க. ஸோ நம்ம எந்த அளவு சிக்கனை ஒரே டைமில் ஆட் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து நேரம் வந்து மாறுபடும். அவ்வளோதான், சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இது நல்லாவும் வெந்திருக்கு. வெளியில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல முறுமுறுவாக உள்ள நல்ல ஜூஸியாக ரொம்பவே பெர்ஃபெக்டாக தயாராகிருக்கு. நீங்களே பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுவுமே சேர்க்கல. இருந்தாலும் கூட வெளியில் எவ்வளோ கிறிஸ்பினஸ் இருக்கு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா சிக்கனையும் பொரிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல இது செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இதை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க நம்பவே மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு. கடையில் வாங்கிட்டு வந்தது போல் அப்படியே பெர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே பெர்ஃபெக்டான KFC சிக்கன் சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த KFC சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.